வணக்கம் தோழர்களே. நேற்றுக்கு பிரதமர் மோடி பேசுனதை கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாடு மாற்றத்துக்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. பிஜேபியின் என்டிஏ அரசை விரும்புகிறது. பிஜேபியின் டபுள் இன்ஜின் சர்க்காரை விரும்புகிறது. ஏன் டபுள் இன்ஜின் சர்க்காரை விரும்புது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்த அந்த நம்ம பீகாரில் பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? முதல்ல ஒரு தேர்தல் நடந்து பார்த்தீங்களா? அந்த தேர்தல் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்லேயே ஒரு புது ஸ்கீம் போட்டு வீட்டுக்கு 10,000 பணம் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு 10,000 பணத்தை கொடுத்துக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தெரியாதனமாக பணத்தை போட்டு அந்த பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். தான் இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்கெங்கே மாநிலம் 17 மாநிலத்தில் இருக்குங்கிறாங்க, 20 மாநிலத்தில் இருக்குங்கிறாங்க. நீ மொத்தமாகவே வச்சுக்க, தமிழ்நாடு கேரளா தவிர நீ எல்லாத்தையுமே வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாநிலங்கள் என்ன வளர்ச்சியை கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல சொல்லணும்ல. திமுகவை வந்து திட்டுறதுக்கு திமுக மேலே எங்களுக்கே பல விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் திமுகவை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து விமர்சிக்கும் பொழுது நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு மாநிலத்தை தூக்கி நிப்பாட்டிக்கணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்தை தூக்கி நிப்பாட்டணும். அது முடியலை, உன்னால் முடியாது, என்றைக்குமே செய்ய மாட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, என்டிஏ அரசை விரும்புகிறது. சரி, மேடையில் பாருங்கள், என்டிஏ குடும்பத்தின் மூத்த தலைவர்கள் சேர்ந்துள்ளனர். எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, மூத்த தலைவர்கள்லாம் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி தமிழ்நாட்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முடிவோடு ஒரு உறுதிப்பாடோடு வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. வளர்ச்சி, பாதுகாப்பு, ஊழலற்ற அரசு அமையும். என்டிஏக்கு வாக்களித்தால் வளர்ச்சி, பாதுகாப்பு, ஊழலற்ற அரசாங்கம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டிஏக்கு வாக்களித்தால் வளர்ச்சி, பாதுகாப்பு, ஊழலற்ற அரசு. சரி, ஊழலற்ற அரசு இந்தியாவில் இல்லை மட்டும் இல்லை, உலகத்திலேயே பிஜேபி மாதிரி யாராவது எங்கேயாவது கொள்ளையடிச்சிருக்காங்களா? உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ பிஜேபியோட இந்த உலகத்திலேயே பணக்கார கட்சி எது? நம்ம பிஜேபி தான். நம்ம ஊரில் இருக்கிற பிஜேபி தான், அமெரிக்காவில் இருக்கிற கட்சி இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற வந்து அந்த நம்ம 2 கட்சி சொல்கிறாங்க, குடியரசு கட்சி, அப்புறம் என்னமோ ஒரு கட்சி சொல்கிறாங்க. அது வந்து அது இல்லை, நம்ம பிஜேபி தான் உலகத்திலே பணக்கார கட்சி. பணக்கார நாடான அமெரிக்காவிலேயே அமெரிக்காவை விட பணம் அதிகம் உள்ள கட்சி எதிராக அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான், அது நம்ம பிஜேபி தான். அதை பார்த்துக்கங்க. ஊழலற்ற அரசு அமையுமா? எத்தனை பேர் 16 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி செஞ்சீங்கன்னா, ஏன்டா தள்ளுபடி செஞ்சீங்கன்னா இன்ன வரைக்கும் பதில் இல்லை. வாங்கிட்டு தின்னுபிட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அது அப்புறம் இருக்குது. அப்புறம் ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இருக்குது. அது எங்கள் அம்மா படம் மாதிரியே இருக்குது. அந்த படத்தை வந்து வாங்கிட்டு வாங்க, யாராவது நண்பர்கள் யாராவது வாங்கிட்டு வாங்க. அந்த பெண்ணுடைய முகவரி, அந்த பெண்ணுடைய பெயர், முகவரியெல்லாம் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த குடும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம பணியோடு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஆட்சி செய்ய திமுகவுக்கு 2 முறை வாக்களித்தார். திமுக 6 முறை ஆட்சியில் உட்காந்துருக்குது, அது வேறு விஷயம். திமுக 2 முறை ஆட்சி செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம். அந்த சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலையா. அவர் சிஎம்எல், அதாவது ஊழல், குற்றவாளிகளின் குற்றங்கள் இவற்றை ஆதரிக்கும் அரசு திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாவம், இவர் வந்து அப்படியே அறுத்து தள்ளிட்டார். அப்போ சென்ட்ரலில் வந்து 11 வருஷமாக வந்து 12 வருஷம் ஆகுது இந்த வருஷத்தோட. இந்த 12 வருஷத்தில் எவ்வளோ அறுத்து தள்ளியிருக்காரு தெரியுங்களா? சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு. ஊழலுங்கிறது ஒன்று கூட இல்லை. இந்த மதுராவில் ஒரு ரோடு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதே ஏகப்பட்ட அதையோ நாரசாகமாக இருக்குது கேட்குறதுக்கு. நான் ஊழல் இல்லைன்னு சொல்ல, ஊழல் வந்து உலகளாவிய ஒன்று, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க எதுக்கு ஊழல் அடித்தாங்க? 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு 1 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு 18 கோடி ரூபா அலாட் பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 1 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு 250 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. எப்பரா போட்டாங்க ரோடு? என்னடா தங்கத்தில் இறைச்சி போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. அந்த இவங்க வந்து ஊழலை பற்றி இங்கே வந்து பேசுகிறாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்குது, இரட்டை இன்ஜின் சர்க்கார் அமைவது உறுதி. இரட்டை இன்ஜின் சர்க்கார் உறுதி அமைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, என்ன நடக்கும்? முதல்ல வந்து புதிய கல்விக் கொள்கை உள்ளே வரும். இந்து அறநிலையத்துறையை தூக்குவீங்க. இந்தியாவில் இருக்கிற அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாதுகாப்பு சட்டங்களை பூரா எடுத்துருவீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அது கொடுக்குற அந்த அந்த விலையில்லா சமாச்சாரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாதம் 1000 ரூபா பணம், இது எல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. இப்போ பீகாரில் கேட்கலையா, கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க, நாங்கள் தெரியாமல் போட்டோம் அப்படின்னு. அவங்க திமுககாரங்க எதுவும் தெரியாமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்குறாங்களா இல்லையான்னு. இன்னும் நிறைய சொல்லலாம் இவங்களை பற்றி. காலம்புறா இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஜனநாயகம் வந்து நம்பகத்தன்மை இல்லை இந்தியாவில். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நம்பகத்தன்மை இல்லை.
ஜனநாயகம் நம்ம தன்மை இல்லை தன்மை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவிலே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற, அரசியல் சட்டத்தை மீறுகிற, அரசியல் சட்டத்தை மதிக்காத ஒரு அரசு எதிரான நம்ம பிஜேபி அரசு தான். ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும் வேலை செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஜனநாயகம் நம்ம தினமில்ல, ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் திமுக வேலை செய்யுது. பெண்கள் வசைப்படுறாங்களாம், இதெல்லாம் ஒரே ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எத்தனை குடும்பத்துக்கு குஜராத்திகளுக்கு மட்டும் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர்லாம் சொல்லக்கூடாது. அதில் ஒரு 10-20 பேர். அந்த 10-20 பேர்லேயே இந்த 16 லட்சம் கோடி ரூபா வாங்கிட்டு ஓடி போனாங்க பார்த்தீங்களா, திருட்டுத்தனமாக திருடிட்டு ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்களா, பேங்க்கோட பணத்தை, நம்மளுடைய மக்கள் பணத்தை, நம்மளுடைய அரசு பணத்தை திருடிவிட்டு பேங்க்லேருந்து திருடி ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்கள ஒருத்தனை சொன்னான்னா அவன் என்ன மோடி, என்னமோ லலித் மோடியா ஏதோ ஒரு மோடி, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பாம்பே ஏர்போர்ட்டில், டெல்லி ஏர்போர்ட்டாக பாம்பே ஏர்போர்ட்டை தெரியல, ஏர்போர்ட்டில் அவனை ஏற்ற விடலையான், ஏரோப்ளேனில் ஏறவே விடலையான், இப்போ ஏரோப்ளேன் எடுக்கலையான். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காலையில் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் பேச போகிறதில்ல. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னது 250 கோடி ரூபாயா என்னமோ, 260 கோடி ரூபாய் என்னமோ நாங்கள் வந்து செக்கு கொடுத்து அவங்களுக்கு பேங்க்கில் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை ஏரோப்ளேனில் ஏற்ற விட்டாங்க. லலித் மோடி தான் நினைக்கிறேன். லலித் மோடியா நீரவ் மோடியான்னு தெரில. அது 2 பேர்த்தில் எவனா லலித் மோடியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, 260 கோடி ரூபாயை நான் லஞ்ச பணத்தை பிஜேபிக்காரங்களுக்கு கொடுத்து அவங்க பேங்க்கில் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்னை வந்து ஃப்ளைட் ஏறவே அனுமதிச்சாங்க அப்படி. இவர் வந்து இங்கே வந்து ஊழலை பற்றி பேசுகிறாரு. குஜராத்துக்காரங்களை பூரா உருவாக்கிடணும். அம்பானி, அதானி, அப்புறம் அனில் அம்பானி, அவர் மேலே இப்போ ஏதோ அந்த ரெட் நோட்டீஸு ஏதோ ஒன்று விட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஒன்று இருக்குது. அதனால் அதெல்லாம் ஊழலை பற்றி இவங்க பேசுகிறதுக்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. எப்படி இப்படி நாக்கு உசுராமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. பேசுகிறது எல்லாம் பொய்யுங்க, ஒன்று கூட உண்மை இல்லை, எல்லாமே பொய்யா பேசுகிறாருங்க. நான் வந்து பிஜேபி நமக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால பேசலை, நான் நாட்டின் பிரதமரை பற்றி தான் பேசுகிறேன். நீ பிரதம மந்திரி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதி 15 லட்சம் கொடுக்குறேன்னு ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடுறாரு போட்டாரா, 2 கோடி பேத்துக்கு வேலை தரான்னு நீ வந்து ஏதாவது செஞ்சுட்டு திமுக குறை சொல்லணும். அப்போ தான் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து உனக்கு மாற்றி ஓட்டு போகிறதுக்கு மனசு வரும். நீ ஒன்றுமே செய்யாமல் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து, டிமானிட்டேஷன் கொண்டு வந்து இந்த நாடை மண்ணாக்கிட்டு எவ்வளவு கேவலமாக ஏதாவது சொல்லிடுவோம்னு பயமாக இருக்குது. பிரதமர் இருக்காரு, நம்மளை எதாவது அட்டாக் பண்ணி தூக்கிட்டு உள்ளே போட்டாங்கன்னா இது வேறு வரட்டு எழுப்புவோம் நமக்கு. அப்புறம் ஒவ்வொரு குழந்தை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நடக்கிற ஊழல்கள் அனைத்தும் ஒவ்வொரு இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்குதான். அது தெரிஞ்சு இவருக்கு எப்படி தெரியும்னு நினைக்குது, எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியுது, இவருக்கு எப்படின்னு தெரியல. ஒன்றிய அரசுடைய இது ரிப்போர்ட் எதுவும் கொடுக்கும் போல் இருக்குது, உளவுத்துறை எதுவும். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்ன தெரிஞ்சிருக்குது, அந்த ஊழல் பண்ணுற பணம்லாம் யார் பாக்கெட்டுக்கு போகுது, யார் ஜேபடிக்கு போகுது, யார் ஜேபுக்கு போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. யார் ஜேபுக்கு போகுது, எல்லாம் அதானி அம்பானி ஜேபுக்கு தான் போகுது எங்களுடைய பணம் பூரா. தமிழ்நாட்டில் வந்து யார் ஜேபுக்கு போகுது அப்படின்னு கேட்டால் என்ன புண்ணியம், என்ன கேட்டு என்ன புண்ணியம். அது ஒன்று. தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா, தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாங்க உங்களுக்கு. நான் பிரதமர் சொல்கிறார் கேளுங்க. ஆகச்சிறந்த பண்பாடு, தலை சிறந்த வளம் எப்படி, சங்க இலக்கியங்கள், வளங்கிற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். பண்பாடு அதையும் அண்டர்லைன் பண்ணுவோம். தமிழ்நாட்டினுடைய பண்பாடை கெடுத்து குட்டி சேவர் ஆக்குறது தானே உங்களுடைய வேலையை, உங்களுடைய கடமையை, உங்களுடைய தொழிலை. நாட்டை ஆள்றீங்க, தமிழ்நாட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுடைய ஆசைகளுக்கு, உணர்வுகளுக்கு, உங்களுடைய நீங்கள் அடைய போகக்கூடிய உச்சத்துக்கு எல்லாத்துக்கும் தடையாக இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான். அதனால் தமிழ்நாட்டை காலி பண்ண பார்க்குறீங்க. வளம் யார் கொடுத்தது, திராவிட கட்சிகள் கொடுத்தது. இந்த நாட்டினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் அது வேறு விஷயம், அது இருக்கட்டும். அதுவும் எங்கள் ஊரில் நிறையா தான் இருக்குது, தமிழ்நாட்டில் நிறையா தான் இருக்குது. வளம் ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற வளங்கள், இன்றைக்கி இருக்கிற தொழிற்சாலைகள், இன்றைக்கி இருக்கிற முற்போக்கான விஷயங்கள் அனைத்தும் திராவிட கட்சிகள் கொடுத்தது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, இந்த சங்க இலக்கியங்கள் இந்திய தமிழ்நாட்டினுடைய வளம், பண்பாடு அனைத்தும் பாரதத்தின் கௌரவத்தை உயர்த்துகிறதாம். பாரதத்தின் கௌரவத்தை உயர்த்துக்கிறதுக்கு மோடிக்கு இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது. போன பீகார் எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழர்கள் பீகார்காரர்களை சித்திரவதை பண்ணுறாங்க, அடிமையாக நடத்துகிறாங்க, அடித்து உதைக்கிறாங்க, அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்க, கொடுமை பண்ணுறாங்க. அங்கே எப்படி ஸ்டேட்மெண்ட்டு, அந்த நாட்டில் போனால் அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒடிசாவுக்கு வந்தால் என்ன மாதிரி பேசுவாங்க, பூரி ஜெகநாதரோட கோவில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு திருடு போயிடுச்சு, இப்போ அது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்க.
அது அமித்ஷா. எப்படியா இருந்தாலும் எல்லாம் 2 பேரும் பிஜேபிக்காரங்க தானே, அப்புறம் அதானே பேசுவாங்க. அதாவது இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கேரளா எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அப்போ அங்கே போய் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து அந்த முல்லை பெரியார் தண்ணியை கேட்குறாங்க அவங்க, நீங்கள் விடாதீங்க, அது வந்து எதிரி நாடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படியே ஊருக்கு போய் இங்கே குரங்கு வாலில் நெருப்பை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பற்ற வச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராமாயணத்தில் ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஊருக்கு போய் ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி வத்தி வைக்கிறது. யாரை பிடிக்காத மாநிலமோ, யார் எதிரி மாநிலமோ, எங்கே ஆளுங்கட்சி இது பண்ணுதோ அந்த மாநிலத்தில் போய் ஏதாவது ஒன்று பற்ற வச்சுட்டு வந்துடுறது. இதுதான் இவங்களுக்கு வேலையே. பாரதம் வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் வேளையில் திமுகவின் கொடூரமான கைகளிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு. பாரதம் வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் வேளையில் அப்படின்னா பாரதம் எங்கே முன்னேறுது? பிரதமர் சொல்கிறாரு பாரதம் முன்னேறி கொண்டிருக்கும் வேலையிலன்னு சொல்கிறாரு. பாரதம் முன்னேறிட்டு இருக்குதா? இன்றைக்கி வந்து பண மதிப்பில் எவ்வளவு? இன்றைக்கி வந்து டாலரோட மதிப்பு எவ்வளோ இருக்குது? டாலருடைய மதிப்பு 92 ரூபாயை தாண்டிடுச்சு. இவர் வரும்போது எவ்வளோ இருந்துச்சு? 55 ரூபாயாக இருந்துச்சு டாலரு. ஒரு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 55-60 டாலருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி 92 டாலருக்கு போயிருச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, 65 ரூபா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாலர். 2014 இவர் வரும்போது இவர் 65 டாலர் இருந்து நாங்கள் வந்து 55 டாலரா 50 டாலரா குறைப்போன்னு சொல்லிட்டு சொன்னார் மோடி. ஆனால் இவர் வந்து இன்றைக்கி 2026 ஒரு பவுனு 1,4 லட்சம் 1 லட்ச ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஒரு டாலருக்கு எதிராக நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாயை தாண்டிடுச்சு. சில்லறை பணவீக்கம் அதிகரிச்சிருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய ஜிடிபியோட லெவல் என்ன? 7.7 சம்திங்கு. தமிழ்நாட்டோட ஜிடிபியோட வளர்ச்சி என்ன? இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையுமே இல்லை, மகாராஷ்டிராவில் கூட இல்லை. டபுள் டிஜிட்டில் வளர்ச்சி ஆகிருக்குது. இந்த புள்ளி விவரம் யார் சொல்கிறது? மு.க. ஸ்டாலின் சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லலை, இந்த புள்ளி விவரம் போல் மத்திய அரசு சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து பொய்யா சொல்ல வேண்டிய தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக முன்னேறி கொண்டிருக்கும் வேலையில் திமுக கிட்டேருந்து தமிழ்நாட்டை பிடுங்கி அதையும் அந்த டபுள் டிஜிட் இருக்கிறமா அந்த வளர்ச்சியை சிங்கிள் டிஜிட்டாக குறைஞ்சி 3%, 2% சொல்லிட்டு பிச்சைக்கார பரதேசி பக்கிரி நாடாக ஆக்கணும் அப்படிங்கிறது, பிச்சைக்கார பராரி நாடாக தமிழ்நாட்டை மாற்றணுங்கிறதுக்கு தான் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்குவோம். அதை இந்தியா முன்னேறுது அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறுதோ அந்த அளவுக்கு இந்தியா முன்னேறும். தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிச்சு? தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்குது. இந்தியா எங்கே முன்னேறி இருக்குது? இந்தியாவில் 11 வருஷம் 12 வருஷம் ஆச்சு இதோட நீங்கள் ஆட்சிக்கு வந்து. 12 வருஷமாக ஏதாவது ஒத்த மாநிலத்தை நாங்கள் முன்னு கொண்டு வந்திருக்கோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் நாங்கள் முன்னு கொண்டு வந்திருக்கோன்னு மட்டும் கை காட்டுங்க. மொத்த ஓட்டும் உங்களுக்கு நாங்கள் மாற்றி போகிறோம். தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு ஸ்டேட்டு போதும். 17 ஸ்டேட்டில் பல்லு குத்துறேன்னு சொல்கிறீங்களே, 20 ஸ்டேட்டுன்னு சொல்கிறீங்களே, 30 ஸ்டேட்டை வச்சுக்க, மொத்த ஸ்டேட்டை வச்சுக்க. கேரளாவையும் தமிழ்நாட்டையும் தவிர எல்லா ஸ்டேட்டையும் நீ வச்சுக்கையா. எல்லா ஸ்டேட்டையும் நீ டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வாயா, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் நீ வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு நிகராக, இல்லை தமிழ்நாட்டு அளவில் ஒரு 80%, இல்லை தமிழ்நாட்டு அளவில் ஒரு 90%, இல்லை தமிழ்நாட்டுக்கு நிகராக, இல்லை தமிழ்நாட்டை தாண்டி ஏதாவது ஒன்று செய்ய பார்ப்போம். ஒன்று செஞ்சிடும். எல்லா அதிகாரமும் கையில் இருக்குல்ல. நீங்கள் வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் கலாய்க்கிறீங்கள, எல்லா எதிர்கட்சிகளையும் உள்ளார வந்து நுங்கு எடுத்து நுரையெடுத்து அவர்களை வந்து கம்பை உள்ளே விட்டு ஆட்டுறீங்கல்ல. எல்லா அதிகாரமும் இருக்குது. சிபிஐ இருக்குது, என்ஐஏ இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, அனைத்து விசாரணை அமைப்புகளும் உங்களுக்கு நிகராக பயன்படுத்திருக்குல்ல. இவ்வளவு பவரையும் பயன்படுத்தி ஒரு மாநிலம் ஒரே ஒரு ஒன்றும் இல்லை. உத்தரப்பிரதேசம் டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்திய பிரதேசம் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு நினைக்கிறேன், பீகார் டபுள் இன்ஜின் சர்க்கார், ஒடிசா டபுள் இன்ஜின் சர்க்கார், இது மாதிரி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே இருக்குது. நிறையா போகலாம், நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாநிலங்களில் ஒத்த மாநிலத்தை தமிழ்நாட்டுக்கு நிகராக கொண்டு வந்துருங்க. எங்களுடைய ஓட்டு மொத்தமும் பிஜேபிக்கு தான். வரலாறு காணாத பணி செஞ்சுருக்குதான். இந்த 11 ஆண்டுகளில் வரலாறு காணாத பணி செஞ்சுருக்குது. இது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பணி செஞ்சுருக்குன்னு தெரியல. 3 லட்சம் கோடி ரூபாய்
அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்த பணம் எவ்வளோ அப்படின்னா, விவசாயிகளுக்கு கொடுத்த பணம் வந்து கிட்டத்தட்ட 3,00,000 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்களாம். இது திமுகவும் காங்கிரஸ் ஆண்ட காலத்தை விட இப்பொழுது 3 மடங்கு அதிகம் இந்த பணம் கொடுத்தது தான். ரைட்டு. விவசாயிகளுக்கு கொடுத்து என்னென்ன விவசாயிகள் இது பண்ணியிருக்கீங்க? சரி, விவசாயிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் பாருங்க, அதுக்கு ஒரு இன்னொரு டாபிக் இருக்குது. அப்புறம் வந்து நான் 11,00,000 கோடி ரூபா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவர்களுக்கு கொடுத்துருக்குது. இதெல்லாம் வந்து மோசடி பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து எங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்தியாவில். என்ன பணம், எங்கே கொடுத்துறீங்க, எது கொடுத்துறீங்க, யார் கொடுத்துறீங்கன்னு தெரில. அப்புறம் முத்ரா லோனுங்கிறாங்க, அது வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பிரதமர் வீடு கட்டும் திட்டம், அதை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ரயில் பட்ஜெட்டில் 7 மடங்கு அதிகமாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் செஞ்சதை விட ரயில் பட்ஜெட்டுக்கு 7 மடங்கு அதிகமாக 80 ரயில் நிலையங்களை புதுப்பிக்கும் நவீனமயக்கும் வேலையை செஞ்சுட்டு வராங்க. வந்தே பாரத் ரயில் யாராவது போக முடியுமா? மனுஷன் போக முடியுமா? சாதாரண ஏழை எளிய மக்கள் போக முடியுமா? பெரிய பெரிய வசதியான பணக்காரன் தான் போடணும். இதில் 50 ரூபா டிக்கெட்னா அதில் 150 ரூபா டிக்கெட் தான். இதெல்லாம் 1/4 பங்கு அதிகமாக வந்தே பாரத் ட்ரெயினில். ஏன்டா போகிறீங்க அப்படின்னு எப்படிடா இதுக்கடா அவ்வளோ விலை வைக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, ட்ரெயின் புது ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின். எங்கடா புதுசுன்னு பார்த்தாக்கா, எரும மாட்டு மேலே மோதி பார்த்தேன் முன்னாடி இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் கீழே விழுது. எரும மாட்டில் ட்ரெயின் மோதுனா அந்த ஸ்பேரு கீழே விழுவுமாங்க? என்னங்க கொடுமையாக இதெல்லாம் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? இந்திய சுதந்திர அந்த வரலாற்றிலேயே பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நிறையன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது அப்படிங்கிறாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றிலேயே பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ட்ரெயின் விபத்துகள் வருடத்துக்கு ஒன்று நடக்குது, அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேசலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் வந்து வங்கி கணக்குகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். 4,00,000 கோடி ரூபா விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த நாட்டினுடைய பலம் வந்து விவசாயிகள், மீனவர்கள். இந்த நாட்டினுடைய பலம் வந்து விவசாயிகள், மீனவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை இந்த ஊரில் பிரமாதமாக தமிழ்நாட்டில் இருக்கும், அதுக்காக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை பற்றி சொன்னதுனால அதுக்கு நம்ம இது ஒன்று பேசணும். எப்படி பேசணும் அப்படின்னா, விவசாய சட்டம்னு 3 சட்டம் போட்டாங்க. யாரு கேட்டு சட்டம் போட்டோம்? விவசாயிகள் கேட்டு சட்டம் போட்டோம். ஆனால் விவசாயிகள் கேட்டு சட்டம் போடல, இவங்களாம் சட்டம் போட்டாங்க. யாருக்காக சட்டம் போட்டாங்க? அதானி குரூப்புக்காக சட்டம் போட்டது. அவங்க தான் அந்த குடோன்லாம் வச்சுருக்காங்களா, ஏதோ எல்லா சாமானையும் விவசாயத்தில் அறுவடை செய்கிற அனைத்து பொருளையும் கொண்டு வந்து அதானி கையில் ஒப்படைக்கணுமா, அதானி கையில் தான் விற்கணுமா, அவங்க தான் வந்து விலை வைப்பாங்களா, அவங்க எடுத்து ஸ்டாக் வச்சுக்குவாங்களா, அவங்க தான் இந்தியா பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா, வேர்ல்டு பூரா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா, ஏதோ ஒன்று சட்டம் அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 சட்டம் போட்டாங்க. 3 சட்டம் போட்டு 3 சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் விவசாயிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. விவசாயிகளுக்கு தெரிஞ்சோன்னா அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, போராட்டத்துக்கு வரக்கூடாது, டிராக்டரை கொண்டுகிட்டு வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், நான் புதுசாக ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது தான். அகலியை வெட்டி வச்சாங்க. அகலினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரண்மனை சுற்றி அகலியை வெட்டி முதலே உள்ளே விடுவாங்க. அதை தாண்டி எதிரி நாட்டு படைகள் வரக்கூடாது அப்படின்னு விவசாயிகள் நம்ம எதிரி நாட்டு படைகள் மாதிரி சித்தரிச்சு ரோட்டில் அகலி வெட்டி வச்சாங்க. படு பாதாள குழி 10 அடி 20 டிராக்டர் எப்படி வரும் அதில். அது இல்லாமல் இராணுவத்துக்கு வேலி வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலி அடைச்சி வச்சுருக்காங்க. பைபாஸ் ரோட்டை நோண்டிங்க, பள்ளங்க பண்ணி கொடுமையான பணியில் 1 வருஷம் போகிறானாங்க. 700 விவசாயிகள் பலிங்க. 700 விவசாயிகள். சட்டம் போடுறது நீ சட்டம் போடுவ, உங்காளுங்களுக்கு தேவையான சட்டங்களை நீ போடுவ, அதை கொண்டாந்து மக்கள் விவசாயிகள் மேலே திணிப்ப. விவசாயிகளை போராட விடமாட்ட, அவர்களுக்கு உணவு வழங்குறதுக்கு தடை, அவர்களுக்கு தண்ணி வழங்குறதுக்கு தடை. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த பகுதி மக்கள் கொண்டாந்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் வந்து ஜெயித்தாங்க. 700 பேர் செத்து போயிட்டாங்க குளூரில், அந்த மலையில். டெல்லி குளிர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டை விட எவ்வளோ மடங்கு அதிகம் டெல்லி குளிர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மழையும் பெஞ்சி குளிர் டயத்தில் மழையும் இந்த மாதிரி சீசன் தான். இந்த மாதிரி தை மாதம், மார்கழி மாதம், இந்த மாதிரி சீசனில் தான் மழையும் குளிரும் 2 சேர்ந்துருக்கிற 700 விவசாயிகள் பலி. அதை கண்டுக்கவே இல்லை. திருப்பி சட்டத்தை வாபஸ் வாங்கிட்ட. நீ சட்டம் போடுவ, சட்டத்தை எடுத்து போராட விட மாட்டேன், போராட்டத்தில் 700 பேர் சாவுவான். திருப்பி சட்டம் இல்லாமல் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவேன். நல்ல புள்ள மாதிரி. பாதிக்க போகிறது யார்? உனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. விவசாயிகளுடைய குடும்பம் 700 குடும்பம் ரோட்டுக்கு வந்துருச்சு. 700 குடும்பத்தோட தலைவர்கள் செத்து போயிட்டாங்க. அவர்களுக்கு என்ன பண்ண, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா கொடுன்னு அன்னைக்கே நம்ம வந்து ஒரு காணொலி போட்டோம். ஆனால் எந்த விதமான இழப்பீடும் தரல. அப்போ நீ சட்டத்தை போட்டு நீ சாவடிச்சிட்டு போவ, இழப்பீடு தரமாட்டேன். இதான் உன்னுடைய வேலை, நம்ம பிரதமருடைய வேலை. அதுக்கப்புறம் வளர்ச்சியான தமிழ்நாட்டை கட்டமைப்பு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்களிப்பு
அதிகம். ஆனால் அவர்களை பூரா திமுக கொண்டு போய் போதைப் பொருளுக்குள்ள கலாச்சாரத்தை தள்ளிடுச்சு. போதைப் பொருள் எங்கடா இருந்து வந்துச்சுனாக்கா ஹெராயின் ஹெராயின், ப்ரௌன் சுகரு, கஞ்சா, இது என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பீகார் அங்கிட்டு போய்ட்டு உத்தரப்பிரதேச சைடில் விளையுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெராயின் விலையில் அது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகுது. முந்திரா துறைமுகம்னு ஒரு துறைமுகம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த முந்திரா துறைமுகத்தில் 3200 கோடி ரூபாய் மதிப்புள்ளான போதைப் பொருள் பிடிபட்டது. ஒரு தடவை பிடிபட்டது இவ்வளவு. ஆனால் பிடிபட்டது ஒரே ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவை பிடிபட்டதுலேயும் 3200 கோடி ரூபாய் மதிப்புள்ளான போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு சீஸ் பண்ணி கொண்டு போய் கவர்மெண்ட்டோட கஸ்டடியில் வச்சுருந்துச்சு. கவர்மெண்ட்டில் கஸ்டடியில் இருந்ததை அந்த போதைப் பொருளை எவனால் ஓட்டிகிட்டு போயிட்டான். என்னையா கொடுமை அது. அரசு அந்த முந்திரா துறைமுகத்தில் வந்து ஒரு அந்த போதைப் பொருளை சீஸ் பண்ணி கொண்டு போய் வைக்கிது. அதே ஒன்று தள்ளிட்டு போயிட்டாங்க. இது என்னங்க கொடுமையாக இருக்குது. சரி, ஒரு தடவை மாட்டுறதே சரி. அந்த 3200 அந்த மொத்தம் 3200 கோடி ரூபா அந்த வச்சுக்கோமா. அந்த 3200 கோடி ரூபாய் பொருளானால் லவட்டிட்டு போயிட்டாங்க, திருட்டிட்டாங்களே. எந்தெந்த மாநிலத்துக்கு விற்றாங்க, யாருடைய மாநிலத்துக்கு விற்றாங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு போய் சேர்ந்துருக்குது, அதுக்கு ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? இருக்காது, தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அண்டர் கிரவுண்டில் எல்லாமே நடக்கும். ஆனால் அதில் தான் பெரும்பகுதி தமிழ்நாட்டில் வந்து இறங்கியிருக்குது. அதை தான் இவங்க விற்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னமோ வெனிசுலா அதிபரை கைது பண்ணலாம் பார்த்தீங்களா ட்ரம்ப்பு. அந்த ஒரு மூதேவி அவரை போய் கைது பண்ணலாம் பார்த்தீங்களா. அவர் என்ன ஹெராயினை எங்கள் ஊரில் கொண்டாந்து கள்ளக்கடத்தல் பண்ணி கொண்டாந்து எங்கள் ஊரில் விற்கிறாரு, எங்கள் ஊர் வழியாக கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு போகிறாரு. அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தான் வெனிசுலா அதிபரை கைது பண்ணி இப்போ வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவினுடைய பாதுகாப்பு வளையம் பூரா யார், M.K. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குதா? தமிழ்நாடு அரசுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, அதை கேட்டியா? பிடிபட்ட ஒரு தடவையே 3200 கோடி ரூபானா பிடிபடாத எத்தனை தடவை இந்திரா துறைமுகத்தில் வந்திருக்குது இப்போ தெரியுதா? போதைப் பொருள் எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஆனால் எங்கே வந்து மடமாத்துறாரு, போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகம். இங்கே இருக்கிற சங்கிங்க பூரா அதான் பேசிகிட்டு இருக்காங்க. போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள். ஏற்கனவே அவர் ஹான்ஸ் புகையில, இந்த தாஜ்மஹால் புகையில, மைதீன் புகையில, இதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை போட்டு யாருமே கடத்தக்கூடாது, யாருமே விற்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு கடைக்காரங்கெல்லாம் அழுது கதறிட்டு கிடக்குறாங்க, விற்க முடியலையே அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது போதைப் பொருளும் திமுக தான் காரணங்கிறாங்க. அவன் இதில் நம்ம முந்திரா துறைமுகத்துலேருந்து கடத்திட்டு வந்த இது எங்கடா அப்படின்னா தெரியாது. அதை பற்றி பேச மாட்டாங்க. முந்திரா துறைமுகங்கிற வார்த்தையே வராது, அதை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் பேசுறது பூரா தமிழ்நாட்டை பற்றியே பேசுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வேறு தாய் தந்தைகளை குழந்தைகள்லாம் அப்படியே குழந்தைகளோடைய போக்கை பார்த்து தாய் தந்தைகள்லாம் கலவுறாங்களாம். நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாக்கா போதைப் பொருளிலிருந்து தமிழ்நாட்டை சுத்தமாக மீட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. எப்படியுமே இப்போ முந்திரா துறைமுகத்தில் என்ன நடக்குது, அது திருப்பி இன்னொருத்தரவை சொல்லணுமா? அது நடக்குது இல்லை. இந்தியா பூரா போதைப் பொருள் பீகாரில் விளையிறாங்களே, ரோட்டில் தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டு விற்கிறாங்களே கஞ்சா செடியை, அதை பற்றியெல்லாம் பேச மாட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? என்ன பேசுகிறது எல்லாம் பொய்யுங்க. அப்புறம் என்னது, மருந்து தயாரிப்பு, மீன் வளம், மீனவர்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு புயல் வந்துச்சுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திய பாதுகாப்பு படை என்ன சொல்லுது, இங்கிட்டு வராத புயல், இங்கே வரக்கூடாது, புயல் வருது, ஆபத்து நிறைந்த பகுதி, கிளம்பி போங்க, எல்லாம் போங்க, உங்களுடைய வீட்டுக்கு போங்க, எல்லாம் கிளம்பு, கப்பலை ஓட்டு, படகை ஓட்டு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இலங்கை கடற்படை வந்து கைது பண்ண வருது இல்லை, அப்போ எங்கே போச்சு நம்ம இந்திய கடற்படை? இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணிட்டு கூட்டு போய் கேஸ் நடத்துகிறாங்க இல்லைங்க. வாரத்தில் 2 தடவை 3 தடவை தமிழக மீனவர்களை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போகும்போது எங்கே போச்சு இந்திய கடற்படை? எங்கே போச்சு இந்திய உளவு படை? எங்கே போச்சு இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை? எங்கே போச்சு? ரோந்து கப்பல் என்னாச்சு? இந்தியாவில் ரோந்து கப்பல் இருக்குல்ல, சுற்றி கடல் பகுதியை சுற்றி வரதான் ரோந்து கப்பல். எங்கே அதெல்லாம் எங்கே? ஏன் அப்போ வந்து தமிழக மீனவர்களே போகிறாங்க, இந்த எல்லை தாண்டியே போகிறாங்கன்னு வச்சுங்க, தெரியாது. அந்த எல்லையெல்லாம் அந்த பாதுகாக்கிற அந்த மிஷினு கருவியெல்லாம் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் போகிறாங்கன்னு வச்சுக்க. அப்போ வந்து நீ என்ன பண்ண, தமிழ்நாட்டு கப்பல் படை என்ன பண்ண, இங்கே வா, இப்போ எங்கே போட்டு எங்கேயா இருக்குது, எல்லாம் எங்கேயா இருக்குது, போய் அங்கிட்டு உள்ளே போய் அவன் பாட்டு வந்து அப்புறம் அடிப்பான், அப்புறம் கொள்ளுவான், அப்புறம் பிடிச்சிட்டு போவான், கேஸு போடுவான், அப்புறம் 1 கோடி ஃபைனுமா 2 கோடி ஃபைனுமா, இவ்வளோ போங்கிட்டு வரக்கூடாது. வந்தால் அப்புறம் அவன் வந்து சுட மாட்டான், நானே உனக்கு கை வச்சு அடிக்கிற மாதிரி போய் அங்கே அப்படி சொல்லாமல, அது சொல்ல முடியாது. இப்போ புயல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து சொல்கிறல்ல,
எங்கேயோ ஒரு இடத்துல கப்பல் மாட்டிக்கிச்சு, திருடர்கள் திருடுறாங்க, வெளிநாட்டு கப்பல் வருதுன்னா திருடர்கள் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ இந்திய பெருங்கடல் அங்கேயும் கடைசியில் இருக்கிற அந்த இடத்துல போய் நீ அவர்களை அடித்து பிடிச்சி கொள்ளையர்கள்லாம் விரட்டி விட்டு அந்த கப்பலை வாங்கி அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு வரல. ஏன் தமிழக மீனவர்கள்லாம் அவனுக்கு கசக்குது, தமிழக மீனவர்கள்லாம் சாகுவாங்க, தமிழக மீனவர்கள்லாம் அடித்து கொள்ளுவாங்க, தமிழக மீனவர்களை கேஸ் போட்டு 1 கோடி 2 கோடி ஃபைன் போடுவாங்க. அதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். ஆனால் மீனவர்களை பற்றி பேசுவேன். இந்த நாட்டினுடைய மீனவர்களும் விவசாயிகளும் தான் ரொம்ப முக்கியமான இது அப்படிம்ப. இதெல்லாம் என்ன ஒரு பிரதமர் பேசுகிற மாதிரியா இருக்குது. எதிர்கட்சி தலைவர் கூட இவ்வளோ கேவலமாக பேசுவார். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் எதிரி, கலாச்சாரம் பண்பாடு இதுக்கெல்லாம் எதிரி திமுகவான். திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா, பேரறிஞர்னு ஒருத்தர் இல்லைன்னா, கலைஞர் கருணாநிதினு ஒருத்தர் இல்லைன்னா எப்பயோ நிறைவேறிப்பாங்க தமிழ்நாடை. இன்னும் பஞ்சபராரிகளாக அடைஞ்சு இந்த வளர்ச்சி இருந்திருக்காது. இந்த வளர்ச்சி டபுள் டிஜிட் டிஜிபி வளர்ச்சி இருந்திருக்காது. இந்த குரோத் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்காது. இப்போ நம்ம பீகார் மாதிரி தான் இருப்போம். இப்போ நம்ம நம்ம எது மாதிரி இருப்போம், நம்ம ராஜஸ்தான் மாதிரி தான் இருப்போம். நம்ம உத்தரப்பிரதேசம் மாதிரி தான் இருப்போம். திராவிடங்கிற அந்த கொள்கை தான் தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. இது நம்ம பிரதமருக்கு இல்லை, அனைவருக்கும் பிடிக்கலை. எப்படியாவது தமிழ்நாட்டை நாசகாடாக்கணும் பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டின் மேலே வன்மம், வஞ்சம். எப்படியாவது திமுகவை காலி பண்ணிடணும், ஸ்டாலினை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. முதலப்பட்ட ஒரு காணொலிக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவை கொடுங்கள் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.